ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் சபரி ட்ரெக்கர். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் சென்னை சென்ட்ரலில் தாங்க இருக்கோம். என்னடா இவன் புதுசாக ஏதோ வேறு இடத்த சொல்கிற மாதிரி சென்னை சென்ட்ரலில் போய் சொல்லியிருக்கானே அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு நம்ம ரயில் பயணம் பண்ண போகிறோம். ஆனால் அந்த ரயில் பயணம் சாதாரணமான ரயில் பயணம் இல்லைங்க. ஏன்னா நான் போயிட்டு வந்ததுனால என்னோடய அனுபவத்தை உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த ட்ரெயினை நான் என்னமோ ஏதோ நினச்சி ஸ்லீப்பரில் புக் பண்ணிட்டேன். பார்த்தா அந்த ட்ரெயினில் ஒரு சார்ஜ் பாயிண்ட் கூட இல்லைங்க. அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஏறிட்டு அங்கே சார்ஜ் பாயிண்ட் அப்படியே தொலைவி பார்த்தா கடைசியில் அந்த டோர் கிட்ட இருக்குங்க. நம்ம ரெஸ்ட் ரூம் போகிற வழியில் அந்த மேலே வச்சுருந்தாங்க. சரி இதுதான் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, நான் போகிற வழியிலெல்லாம் டீ காஃபி விற்பாங்கன்ட்டு பார்த்தா பான் பிராக்கு, அதுக்கப்புறம் பாக்கு விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னை சுற்றியுமே ஃபுல்லாக நார்த் இந்தியன்ஸுங்க. வாய் ஃபுல்லாக பீடா போட்டு மென்னுட்டே வந்துட்டு இருந்தாங்க. நான் அவங்க மூஞ்சிலெல்லாம் பார்த்துட்டு தனியாக ஒரு ஓரத்தில் உட்காந்து எப்படா நம்ம ஊர் போய் சேருவோம் அப்படின்ட்டு ஸ்டார்டிங்லேயே எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் சரி எல்லாம் போனால் போகுது அப்படின்ட்டு நான் நைட்டு ஒரு 8-9 மணி இருக்கும், கிட்டத்தட்ட விஜயவாடா தாண்டி போயிட்டுருந்தேன் அந்த டெல்லி போகிறதுக்காக. அப்போ கரெக்டாக ஏதாச்சும் சாப்பிட வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு நார்த் இந்தியன் ஃபுட் அங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கரெக்டாக நான் அந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த நாக்பூர் கிட்டே போயிட்டு இருந்தேங்க. எனக்கு எடுத்துகிட்டு பன்னீரும் தாலும் கொடுத்தாங்க. அப்பயே வாமிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட உடனே. என்ன இங்கேயே சம்பவமாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருந்தா. அப்புறம் காலையில் ஒரு 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சேங்க. ஆனால் நைட்டு ஃபுல்லாக செம பனினா அல்டிமேட் பனி, எக்ஸ்ட்ராடினரி பனிங்க. வாயெல்லாம் உலருது அந்த பனிலேயே எனக்கு அப்படி இருந்தது. அப்புறம் ஒரு வழியாக ஏதோ ஒரு பாதி தூரம் அடைஞ்சேங்க. அப்புறம் ஃபோனை பார்த்துக்கிட்டே எப்படா நம்ம டெல்லி போய் சேருவோம் அப்படின்னு பார்த்தா ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் கடந்து போய் நான் அந்த டெல்லியில் போய் சேர்ந்தேங்க. டெல்லியில் போய் சேர்ந்தப்போ நான் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 மணி. இறங்கின உடனே பனி பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்தது, அவ்வளோ பனி. அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் சண்டிகர் போயிட்டேன். சண்டிகர்லேருந்து கிட்டத்தட்ட வெளியில் பஸ் ஏறலான்னு பார்த்தா எங்கேயோ ஒரு லோக்கல் பஸ்ஸு, எல்லாம் பஞ்சாபி ஸ்டைலில் இருந்தது. சூப்பராக சிங்குங்களாக இருந்தாங்க சுற்றி. ஆனால் உண்மையாக சொல்லக்கூடாதுங்க, அந்த சண்டிகர் ரயில்வே ஸ்டேஷன் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே ஆரம்பிச்சதுங்க என்னோடய எக்ஸைட்டிங். நம்ம அந்த ஸ்னோ பார்க்க போகிறோம், ஹிமாச்சலா பிரதேஷ் போக போகிறோம், மலைகள் ட்ரெக்கிங் அப்படின்ட்டு. ஆனால் போகும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏன்னா ஒரு மலையும் அவ்வளோ ஹைட்டாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. கிட்டத்தட்ட நம்ம சவுத் இந்தியன்லலாம் இந்த மாதிரி ஒரு மலைகளெல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாது, அந்தளவுக்கு அல்டிமேட்டாக இருந்தது. அந்த மலை பிரதேசங்கள் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக அந்த மலைகளில் பயணம் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் பண்ண ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, நான் ஏசி பஸ்ஸில் ஏறிட்டேன். அதுதான் ஒன்று மைனஸ். ஏன்னா எனக்கு நார்மல் பஸ்ஸு கிடைக்கல, எல்லாமே ஃபுல்லானதுனால எனக்கு ஏசி பஸ் தாங்க கிடச்சிது. சரி போனால் போயிட்டு போகுது அப்படின்ட்டு நம்ம போயிட்டு இருக்கும்போது நிறைய இடத்துல அந்த பில்டிங் கட்டின அந்த ஸ்ட்ரக்சர்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ மலைகள்லையும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டி வச்சுருந்தாங்க. ஒரு பெட்ரோல் பம்பை நான் எக்ஸாம்பிள் பார்த்தா கூட அந்த பம்பை கட்டுறது கிட்டத்தட்ட 3 ஃப்ளோர் மேலே கீழே இருந்து காங்கிரீட்டை போட்டு மேலே தூக்கி கட்டியிருந்தாங்க. அவ்வளோ வித்தியாசமான நிறைய விஷயங்கள் பார்த்து ஒரு வழியாக ஷிம்லா போய் அடைஞ்சேங்க. ஷிம்லா போய் அடைஞ்சிட்டு நம்ம எங்கடா இப்போ நம்ம ரூம் போய் அப்படின்ட்டு கூகுள் மேப்பில் போட்டு நடந்து போனால் எங்கேயோ காட்டுக்குள்ளெல்லாம் போச்சு. எப்படியோ மலை ஏறி இறங்குறதுக்குள்ளே அப்படியே உடம்பெல்லாம் வேர் தூத்தி நனைஞ்சு போயிடுச்சுங்க. இதெல்லாம் நாய்ங்க வேறு குழச்சிட்டு இருந்தது நான் போகும்போது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக நான் போன ரூம்பை கண்டுபிடிச்சிட்டு அப்படியே அவர்கிட்ட கீ வாங்கி ஒரு குளியலை போட்டு அப்படியே கம்முன்னு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டாக போட்டேங்க. இதுதாங்க நான் இந்த சென்னையிலேருந்து நான் அந்த ஷிம்லா போகிற வரைக்கும் நடந்த ஒரு விஷயம். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை போய் பாருங்கள். அண்டு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ நம்ம கண்டினியூவாக பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ, பை பை, see you from சபரி ட்ரெக்கர் அண்ட் பீஸ் காய்ஸ். நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து சூப்பரான ஒரு ஜாலியான வீடியோஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. தேங்க்யூ, பை பை, லவ் யூ ஆல்.